ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா, நம்ம கிட்ட வேற ஆப்ஷனே கிடையாது அல்லாஹ்வோட டீல் பண்றதுக்கு. ரசூல் வழியா மட்டும்தான் அல்லாஹ். இந்த ஆயத்து கூட அல்லாஹ் என்ன சொல்றான், நேரடியா கேளுங்கிறான். ரசூல் இந்த ஆயத்தை நமக்கு சொல்லலைன்னா அதுவும் நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், கண்ட பக்கம் அலைஞ்சிட்டு இருப்போம். இந்த இடத்துல ரசூலோட இம்பார்ட்டன்ஸும் புரிஞ்சுக்கணும். உம்மிடம் கேட்பார்களானால், ஏன் நபி கிட்ட கேட்கணும், நபி கிட்ட தான் கேட்க முடியும், வேற வழி இல்ல. கேட்டா பதில் சொல்லு. என்னன்னு சொல்றான், நிச்சயமாக நான் அவர்களுக்கு அருகிலேயே இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் அல்லாஹ் என்ன சொல்றான், எங்க இருக்கிறான் அல்லாஹ்? பக்கத்துல இருக்கிறான், எங்கேயோ தூரத்துல இல்ல. அப்போ இன்னைக்கு நான் இங்க என்ன நிலைமையில உட்காந்துருக்கேன், இப்ப நான் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன்னா சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கேன்னா யாருக்கு தெரியும்? உங்க எல்லாரை விட அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். என் உடம்புக்கு இப்போ பசி இருக்கா இல்லையா அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ எல்லாத்த விட க்ளோஸா இருக்கிறவன் யாரு? அல்லாஹ். அப்போ அல்லாஹ் கிட்ட எந்த விஷயமும் நமக்கு மறைவு இல்லை. அப்போ அதனால அல்லாஹ் இடத்துல நமக்கு இன்னொருத்தன் ஜாயின் பண்ணி ஒண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏமாத்திரம் இப்படிதானே ஏமாத்திரம். நான் உன் அல்லாட்ட கூட்டிட்டு போட்டான், நீ என்னடா கூட்டிட்டு போற, ஆல்ரெடி நான் அல்லாட்ட தான் உட்காந்துட்டு இருக்கிறேன்னு கான்பிடன்ஸ் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன, என்னை எவரேனும் அழைத்தால், யா அல்லாஹ் எனக்கு இது வேணும், யா அல்லாஹ் எனக்கு இவ்வளவு இந்த சிரமம் வந்துருச்சு, யா அல்லாஹ் எனக்கு இல்ம கொடு, யா அல்லாஹ் எனக்கு சாப்பாடு ரிஸ்க் கொடு, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, இந்த மாதிரி யாரேனும் என்னை அழைத்தால், அவ்வாறு அழைப்பவனுடைய அழைப்புக்கு மறுமொழி சொல்கிறேன். கேட்கிறேன், புரிஞ்சுக்கிறேன், நீ என்ன கேட்டேன்னு நான் நோட் பண்ணிட்டேன், உனக்கு ரிப்ளையும் நான் கொடுக்குறேன். இந்த ரிப்ளை கொடுக்குற விஷயம் மட்டும் நமக்கு தெரியாது, ஆனா மலக்குமார்களுக்கு தெரியும். இந்தப்பா அவன் கேட்டான், அவனுக்கு நாளைக்கு அதை கொடுத்துருன்றோம். இந்த ரிப்ளை அல்லாட்ட இருந்து வந்துடும். அப்ப அந்த ரிப்ளை பொறுத்த வரைக்கும் 3 வடிவம் இருக்கு. ஒன்னு, நம்ம கேட்டதை அப்படியே கொடுப்போம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு 2 வீலர் கேட்கிறோம் அல்லாட்ட, பைக் வாங்கணும்னு ஆசை, பாக்குறோம் எல்லாத்தையும் பைக் இருக்கு, எனக்கு ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு ஆசை, அல்லாஹ் எனக்கு ஒரு பைக்கு கொடு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில அல்லாஹ் அந்த பைக்குக்கான ஏற்பாடு பண்ணுவான். திடீர்னு அவன் மாமா வாங்கி கொடுப்பாரு, இல்லை சித்தப்பா வாங்கி கொடுப்பாரு, திடீர்னு அவனுக்கே ஏதோ ஒரு ஆப்ஷன்ல வந்துடும். இல்ல இப்ப இன்னைக்கு கணக்கு எடுத்த ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான், திடீர்னு ஒரு வியூ ஏகப்பட்டது வாங்கிருச்சு, டபக்குன்ட்டு ஒரே மாசத்துல அவனுக்கு லாட்டரி அடிச்சிருச்சு. அதுல நிறைய பேர் சம்பாதிக்கிற வழி என்னவா இருக்கும், திடீர்னு ஒரு ஃபாரினுக்கு வேலைக்கு போயிடுவான், ஏதோ ஒரு வகையில அந்த தேவையெல்லாம் என்ன பண்ணிடுவான், நிறைவேற்றி கொடுத்துருவான். அல்லது ஒரு குழந்தை எல்லாம் கொடுத்துருவான். இது ஒரு ஆப்ஷன். கேட்டது அப்படியே கிடைக்கும். நம்பர் 2, அவன் கேட்டது ஒன்று இருக்கும், அதை விட சிறந்தது கொடுக்கும். அவன் என்ன பண்ணுவான், டே உனக்கு அறிவு இல்ல, இந்த பைக்கு வாங்கி இது உனக்கு யூஸ் ஆக போறது இல்லை, அதை விட உனக்கு தேவை என்ன தெரியுமா, வீடு உனக்கு தேவை, நீ என்ன பண்ணும் பைக்கை விட்டுரு, நாளைக்கு என்ன பண்ணுவோம், டக்குன்ட்டு பக்கத்துல ஏதோ ஒரு லேண்ட் வரும், இப்போ ஒரு விதத்துல அதை விட நமக்கு எது தேவை இருக்கோ சிறந்ததை எல்லாம் கொடுத்துருவோம். அல்லது என்ன பண்ணுவோம், நமக்கு வர வேண்டிய சிரமங்கள் ஏதாவது அல்ல என்ன பண்ணிடுவோம், நீக்கிடுவோம். நாளைக்கு ஏன்டா பைக் வாங்கணுங்கிற உன் விதி புக்கு என்கிட்ட தான் இருக்கு, நாளைக்கு நீ அடிபட்டு சாகணும்னு நான் எழுதி வச்சிருக்கேன், நீ இந்த முக்கில் போய் அடிபட்டு சாகணும்னு எழுதி வச்சிருக்க, கரெக்டா நீ பைக் போய் நாளைக்கு போய் ஷோரூம்ல போய் நீ டெலிவரி எடுக்கலாம்னு பிளான் பண்ற. இப்ப எல்லாம் என்ன பண்றான்னா, நீ பைக் கேட்டது போல அந்த இடத்துல பைக் கேன்சல் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி விதியில எழுதுனால நாளைக்கு சாவுன்ட்டு அதை தள்ளி போட்டுரும், போய் தொலை ஒரு இன்னொரு 6 மாசம் வாழ்ந்துட்டு போ, இல்ல ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு போ, இப்படி எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோம். அப்போ துவா ஏதோ ஒரு ஃபார்ம்ல நமக்கு என்ன ஆயிரும், நிறைவேறிட்டு இருக்கும். இன்னொரு ஃபார்ம் என்ன, கடைசி ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மறுமையில அல்லாஹ் வந்து நமக்கு நன்மையா எழுதிடுவோம். இது எதுவுமே இல்லை, இவனுக்கு தேவையில்லை, பாக்குறான் இவனுக்கு பைக்கு அவ்வளவு ஒன்றும் தேவையில்லை, நம்ம அறிவு இல்லாம எவ்வளவு கேட்போம், ஆசைப்பட்டு எதையோ ஆர்டர் போட்டு வாங்கிடுவோம், அது யூஸே பண்ண மாட்டோம். புரியுதா, ட்ரெட்மில் வாங்கிடுவான், ஓடவே மாட்டான், பயங்கர ஆசையா இருக்கும், இன்னும் நீங்க டெலிவரி கொடுக்கல ஆச்சா பூச்சாமா, யூஸே பண்ண மாட்டான். அப்புறம் வேற ஏதாவது ஒரு அவன் வாங்கியிருப்பான், தந்தூரி டெய்லி சாப்பிடலான்ட்டு, பிபி வந்துடும், யூஸே ஆகாது. ஏதோ ஒண்ணு நம்ம அதாவது நம்ம அறிவு கொண்டு நமக்கு நல்லதுன்னு விரும்புறது நமக்கு கிடைக்கிறது சிறந்ததா, நமக்கு எது நல்லதுன்னு அல்லாஹ் கொடுக்கறது சிறந்ததா?
இன்னும் சொல்ல போனா நாம துவா கேட்டு அது ஏற்கப்படலைன்னா சந்தோஷம் தான் படணும். ஏன்னா ஏற்கப்பட்டுருச்சுன்னா நம்ம கேட்ட லெவலுக்கு தான் அல்லாஹ் அக்செப்ட் பண்ணியிருக்கிறான்னு அர்த்தம். அதான் இருக்கையில லோயஸ்டா எனக்கு தெரியுது. நாம என்ன கேட்டோமோ அதே கொடுக்கறது. மீதி எல்லாம் அல்லாவுடைய ஆப்ஷன் தானே. அவன் தானே செலக்ட் பண்றான் இதை விட எது உனக்கு பெஸ்ட். அப்ப அந்த ஆங்கிள் பார்க்கும்போது அல்லாவுடைய அந்த ஆப்ஷன்ல வந்துருது. அப்ப நான் 4வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா மறுமையில நமக்கு என்ன பண்றான் நன்மை எல்லாம் நரகத்துக்கு போற லிஸ்ட்ல இருக்கிற நீ இங்க அறிவு இல்லாம நீ பைக் கேட்டிருக்க இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கணும் தெரியுமா? சொர்க்கத்தை கேட்டிருக்கணும். நீ அதை கேட்காம வேற ஏதோ கேட்டிருக்கிற. விளங்காதவன சரி போ என் மேல என்னை நம்பி நீ இந்த அளவுக்கு துவாவாது கேட்டில இதே ஒரு நன்மையா எழுதி உனக்கு அந்த இடத்துல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதை பண்றான். அப்போ இந்த மறுமொழி சொல்றது அல்லாஹ் இந்த 4 விதத்துல நடக்குது. இதை ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. துவாக்கள் இந்த இத்தனை வகையில ஏதோ வகையில ஏற்கப்படுது அப்படின்னு போது ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொல்றாங்க அப்படின்னா நாங்க துவா கேட்டுட்டே இருப்போமே அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீ கேட்டே அல்லாஹ் என்ன டயர்டாயிர போறானா? நீ கேட்கறதுக்கு மேல அவன் கொடுத்துட்டே இருப்பான். உங்களால அவனை நீங்க எல்லாரும் கேட்டு அவனை டயர்ட் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இதுல அடுத்த அல்லாஹ் என்ன சொல்றான்? எனவே அவர்கள் என்னுடைய கட்டளைகளை ஏற்று எனக்கு பதில் அளிக்கட்டும். இப்ப அடுத்த ஆப்ஷன் என்ன பண்றான்? நான் கேட்கறது கொடுத்துட்டு போறதுக்கு நான் ஒன்னும் உங்களுக்கு அடிமை கிடையாது. நீங்க தான் எனக்கு அடிமை. ஃபர்ஸ்ட் எல்லாம் சொல்றேன் அடிமெண்ட் அல்ல. இப்ப நான் உங்களுக்கு கேட்க நீ கொடுத்துட்டே இருக்கணும். அப்ப வேற எதுவும் உங்களுக்கு வேலை இல்லையா? அல்லாவுக்கு கேட்டதை கொடுப்பவன். இவங்கெல்லாம் சொல்லுவாங்களா கோயில்கள் எல்லாம் போனா சொல்லுவாங்க கேட்டதை கொடுக்கும் தெய்வம், கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா பாட்டெல்லாம் வரும். அதெல்லாம் என்னது? கேட்டதை கொடுத்துருவாரு, வேற எதுவும் டிமாண்ட் பண்ண மாட்டார். இங்க அல்லாஹ் அப்படி இல்லை. நம்ம கிட்ட ஏகப்பட்டது டிமாண்ட் பண்றோம். இந்த துனியா ஒரு எக்ஸாம் இருக்கு. அந்த எக்ஸாமுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்? வாழணும். அதுக்கு என்ன சொல்றேன்? முதல்ல நீங்க என் பேச்சு கேட்கணும். நான் உன் பேச்சு கேட்கணும்னு எதிர்பார்க்கறீல்ல, முதல்ல நீ என் பேச்சு கேட்கல. அல்லங்க எனவே அவர்கள் என்னுடைய கட்டளைகளை ஏற்று எனக்கு பதில். நீ முதல்ல நான் பதில் கொடுறேன். நான் தொழில் கூப்பிட்டாவா, நான் நோம்பு கூப்பிட்டாவா, பொய் பேசாதனா பொய் பேசாத, ஹராம் சாப்பிடாதனா சாப்பிடாத, அம்மா அப்பா கிட்ட மதிச்சு நடந்துக்கணும் மதிச்சு நடந்து, இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணு. அப்புறம் அது சொல்றேன் என் மீதே நம்பிக்கை வைக்கட்டும். இங்க ஆப்ஷன் அல்ல என்ன பண்றான்? தவக்குல் எதிர்பார்ப்பு, இது நடந்துரும், இவன் செஞ்சிருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை யாருக்கும்? அல்லாட்ட தான் இருக்கு. இந்த தர்கா விஷயம் எவ்வளவு டேஞ்சரான விஷயம் இதுல இருந்து புரியுது. இந்த ஆயத்துல இருந்து இங்க போனா நடந்துரும், இங்க போனா நடந்துரும் நம்ம பெஸ்ட் நினைப்போம். தர்காவுக்கு போனவங்க இந்த மற்ற அல்லாவை விட்டுட்டு மற்ற ஆப்ஷனை செலக்ட் பண்றவங்க நல்லதுன்னு நினைப்பாங்க. அவங்க எல்லார்ட்டையுமே கேளுங்க, என்னங்க அங்க போனீங்களே உங்களுக்கு அந்த குழந்தை கிடைச்சிருச்சா அப்படின்னு. எங்கீங்க, நானும் 10 வருஷமா தர்காவுக்கு போயிட்டு தான் இருக்கேன். நானும் 10 வருஷமா அங்க வளையல் கட்டிட்டு தான் இருக்கேன். என் பொண்ணுக்கு வளகாப்புன்னு நடக்கல. 10 வருஷமா அங்க ஊஞ்சல் கட்டிட்டு. அப்ப என்ன அர்த்தம்? விதியில இருக்கிறது தானே உனக்கு கிடைக்குது. அது ஏன் அந்த நாய்பட்ட பாடு? அந்த கூட்டத்துல போய் நசுங்கி, அந்த கூட்டத்துல போய் அடிச்சுக்கிட்டு, அங்க போய் அந்த அசிங்கத்துல எதுக்கு உனக்கு? இது அல்லாஹ் நம்பினா என்ன பிரச்சனை? ஜாலியா சேர போட்டு உட்காந்துக்கலாம். ஏன் கிடைக்கணும்னு அல்லாஹ் எழுதியிருந்தா கண்டிப்பா கிடைச்சிரும். கேட்கறது யார்கிட்ட கேட்கணும்? அல்லாட்ட மட்டும். அப்ப அதனால அல்லாட்ட கேட்கறவன் கிடைச்சாலும் ஹாப்பியா இருப்பான், கிடைக்கலனாலும் ஹாப்பி இல்ல. இவனுக்கு என்ன பதட்டமாவே இருக்கும். இங்க போலாமா? அதான் சொல்றேன், ஒரு டாக்டர்கிட்ட போய் பாடி அங்க போட்டோம், என்ன பாரு என்ன பிரச்சனை பாரு, ரைட்டு போ, உன்னால முடிஞ்சதை செய்ய, அவ்வளவுதான் அப்படின்னு. அதை விட்டுட்டு கோயம்புத்தூர் கொண்டு போலாமா, இங்க கொண்டு போலாமா அப்படின்னு அப்ப என்ன ஆயிரும்? ஆளாளு குழப்பம். நீ சிஎம்சிக்கு போக மாட்டீங்களா? கேஎம்சிஎஸ் ட்ரை பண்ணணும். என்னங்க நீங்க பெங்களூர் போக மாட்டீங்களா? என்னங்க நீங்க ஜிப்மர் போக மாட்டீங்களா? அப்ப என்ன ஆம்புலன்ஸ் இங்க போவோம் அங்க போகும் அங்க, அப்புறம் கடைசியா போற உயிரும் போயிடும். கடைசியா என்ன ஆகும்? அப்ப இது தேவையா டயர்ட்னஸ்? அப்போ அதனாலதான் அல்லாஹ் நம்பரும் எப்பயுமே கான்பிடன்ஸா இருக்கும். அல்லாஹ் நம்பரும் மோசமாயிர மாட்டான். குழந்தை கிடைக்கல, அல்லாஹ் நம்ப, அல்லாட்ட துவா கேளு, ஜாலியா உட்காந்து. கிடைச்சாலும் ஹாப்பி, உனக்கு கிடைக்கலாலும் ஹாப்பி. இல்லைன்னு என்ன ஆயிரும்? ஓ இந்த தர்கா ட்ரை பண்ணலாமா, அந்த தர்கா ட்ரை பண்ணலாமா, இந்த ஃபாத்தியா ட்ரை பண்ணலாமா, அந்த ஃபாத்தியா ட்ரை பண்ணலாமா, இந்த சாமி ட்ரை பண்ணலாம். அதனாலதான் இந்த கோயில் குளங்கள் போறாங்க பாருங்க, நிம்மதியே இருக்காது அவங்களுக்கு. ஒன்றுக்கும் மேற்பட்ட கடவுள், அதுதான் எல்லாம் சொல்றான். ஒரு கடவுள் வணங்குறது பெஸ்டா, நிறைய கடவுள் வணங்குறது பெஸ்டா? நீங்களே சொல்லுங்க. உங்க அலைச்சல் அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. அவங்க போவாங்க, பிளான் பண்ணுவாங்க. அவங்க அந்த அந்த சந்தல் நேரத்துல போகணும்னு சாதாரண விஷயமா? அந்த நேரத்துல ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காது, லாட்ஜ் ரூம் டபுளா இருக்கும், கூட்டத்துல உள்ள போக முடியாது, வெயில் டைமா இருந்தா அலைச்சலா இருக்கும். இதெல்லாம் தேவையா? ஜாலியா உட்காந்துக்க. எல்லாம் எங்க பக்கத்துல இருக்கிறான். இப்போ நினைச்சா 7 வானத்துக்கு மேல இருக்கிறவன கான்டாக்ட் பண்ண முடியும். வேற எவன் உதவி எனக்கு தேவை? எல்லாம் மீறி அவனுக்கு யாரா பண்ண முடியும். அதுதான் குரானை ஒழுங்கா ஸ்டடி பண்ணுங்கிறது. இது குரான் படிக்காத முஸ்லீம்கள் தான் என்ன பண்றாங்க? தர்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. குரானை படிச்சாங்கன்னா நபிமார்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, நபிமார்களுடைய நிலவரம் என்ன, எந்த வழியில்லா இருந்தாலும் நபிக்கு மேல கிடையாது. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கூட குழந்தை கொடுத்தது கிட்டத்தட்ட 80 வயசுல. இப்ராஹிம் நபிக்கு மேல ஒரு நபி ரசூலாவும் கிடையாது. அப்ப இப்ராஹிம் நபியுடைய பொசிஷனா ஒரு 80 வயசு வரைக்கும் ரசூலா அலைய விட்டுக்கிறானா, அல்லாஹ் அலைய விட்டுக்கிறானா? அப்ப என்ன கணக்கு? அவன் என்னைக்கு இப்ராஹிம் நபிக்கு குழந்தை பிறக்கணும்னு எழுதியிருந்தான், அதான் கணக்கு. ஜக்கரியா நபி என்ன சொல்றாரு? தள்ளாத நிக்க முடியல, நடக்க முடியல, மண்டெல்லாம் வெளுத்து வெள்ளை ஆகி போச்சு. அந்த டைம்ல வயசுல குழந்தை கொடுக்குறான். அவ்வளவு வரைக்கும் டெய்லி எத்தனை வாட்டி கேட்டிருப்பாரு. நபி கேட்டே எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? என்ன கணக்கு எல்லாம் வச்சிருக்கிறான்? அவன் இஷ்டம். சிம்பிள் கணக்கு அதான், அவன் இஷ்டம். அவனை யாரும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. பிச்சைக்காரன் ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? சார் நீங்க 500 ரூபாய் கொடுத்தே அவனு சார், செருப்பு கழட்டி அடிப்பேன் நாயமா. போறத வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கும். கெப்பாசிட்டி அவ்வளவுதான். இஷ்டம் இருந்தா போடுவேன். போன நேத்து 50 ரூபாய் போட்டீங்க, நீ வெறும் 10 ரூபாய் போறீங்க. எங்களுக்கு எப்படிங்க நாங்களாம் பொழப்பு நடத்துறது? என்ன நேத்து கொடுத்தது உனக்கு பெருசு, நீ கொடுக்க மாட்டேன் போயிட்டே இரு, அவ்வளவுதான்.
அப்ப இதுல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், என்னை மட்டுமே நம்பிக்கை வைக்கட்டும், இதனால் அவர்கள் நேர்வழி அடைந்துவிடும். இதுதான் சிராத்துல் முஸ்தகீம், இதுதான் ஸ்டேட். அல்லாஹ் சூரா நம்ம கேட்கறோம்ல, சிராத்துல் இறைவா எங்களுக்கு நேர்வழி காட்டு, நேர்வழி இதுதான். அப்ப இங்க நேர்வழி கேட்டு மறுபடியும் அல்லாஹ் சூரா ஒரு நாளைக்கு 27 வாரம் ரிப்பீட் பண்ணி நேர்வழி காட்டுங்க. குர்ஆன்ல அல்லாஹ் காட்டியாச்சு. காட்டினதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் தர்கால போய் நின்னுட்டு இருந்தா அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அல்லாஹ் கேட்பாங்க, என்ன நீ பைத்தியமா, நீ காட்டுறேன் மறுபடியும் போறேன், ஏங்க சேலம் எப்படிங்க போகணும், இதுல போங்க அப்படிங்க, மறுபடியும் ஏங்க சேலம் எப்படிங்க போகணும், அட இதுல போங்க, அட சேலம் எதுல போன, இதுல போங்க, ஆனா வண்டி எடுங்க அப்படின்னா 27 வாட்டி ஒரு நாளைக்கு சேலம் ரூட்டு கேட்டிருக்கான். ஆனா போறதெல்லாம் கோயம்புத்தூர் ரூட்டு, 27 வாட்டி கோயம்புத்தூர் ரூட்டு. இப்ப எதுக்கு நீ கேட்கற, நீ லூசா என்னவா இருக்க, நீ எல்லாம் நல்லா தான் கேட்கறான். இதுல இன்னொரு கூடுதல் விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு வேலை நடக்கணும், ஒரு உதவி வேணும்னா யாரை டீல் பண்ண சொல்லிட்டான்? அல்லாஹ் என்னடா டீல் பண்ணு, நான் பக்கத்துல இருக்கேன், நான் பதில் அளிப்பேன், நான் ஒன்லி ஒன் அண்ட் சோர்ஸ்ட்டான். ரசூலுல்லாஹ் கூட கை காட்டி விடல. இப்ப இவங்க என்ன கணக்கு போடுறாங்க, நீ தர்கா போறவங்க, இந்த அவுலியாவை நம்புறவங்க என்ன பண்றாங்க, இந்த அவுலியா வந்து அல்லாஹ்வுடைய மேனேஜர் மாதிரி, அவர் வந்து அங்கீகாரம் பெற்ற டீலர். அவுலியாங்கிறவர் யாரு, துவாவை ஏற்கப்படுறதுல அங்கீகாரம் பெற்ற ஒரு சென்டர். அவர் கேட்டார்னா கண்டிப்பா அல்லாஹ் மறுக்க மாட்டான். இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இப்படி அல்லாஹ் அவருக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்து மனிதர்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீ என்கிட்ட பார்த்து அனுப்பி விடு, அல்லது எவன் துவா என்ன இருக்கோ அதை என்கிட்ட நீ ரெக்கமெண்ட் பண்ணி நான் கொடுக்குறேன்னா, அதுவும் அல்லாஹ் தானே பண்ணான். அது எங்க சொல்லி கொடுக்கணும், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்கணும்ல. இப்படி என்கிட்டயும் துவா கேளுங்க, அங்கங்க சில சென்டர் வச்சிருக்கிறேன், அந்த சென்டர்களுக்கும் போங்க. அப்ப அல்லாஹ் வந்து அல்லாஹ் என்ன நமக்கு மேல கோபம், இப்படி ஒரு சென்டர் ஓபன் பண்ணி, அப்ப அது அந்த சென்டர் எதுக்கு தான் ஓபன் பண்ணும்? அந்த சென்டர் நமக்கு சொன்னாதான் நாம போய் கேட்க முடியும். புரியுதா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு இப்ப இங்க ஒரு வெள்ளம் வந்துருச்சு, எங்க ஈரோட்ல ஒரு வெள்ளம் வந்துருச்சு, ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ட்டாங்க. 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அதிகாரிகள் நியமிச்சாச்சு. இந்த அதிகாரி ஒரு குழு நியமிச்சிருக்கோம், அந்த குழு வந்து ஆய்வு பண்ணும், உங்களுடைய குறைகள்லாம் அந்த குழுவிட்ட சொல்லுங்க. அந்த குழுவுடைய போன் நம்பரு நியூஸ்ல போடுறானா இல்லையா? அந்த குழு எந்த இடத்துல இருக்கு, கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கு, இத்தனாம் தேதி அந்த குழுவுடைய கருத்து கேட்பு கூட்டம் நடக்குன்னு போறானா இல்லையா? அவன் ஒரு நல்லது செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டான். கவர்மெண்ட் முடிவு பண்ணலன்னா வேற விஷயம், முடிவு பண்ணிருச்சுன்னா கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணதுல இவரை நாங்க இந்த ஏரியா பொறுப்பாளராக போட்டிருக்கோம், இவர்கிட்ட டீல் பண்ணுங்கன்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல. அப்ப அல்லாஹ் ஏன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல? இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு அல்லாஹ் ஏன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல? ஒன் அண்ட் ஒன்லி ஒரே ஆப்ஷன், என் மீதே நம்பிக்கை வைக்கட்டும், என்னையே அது அல்லம் சூறாலே அது வருது. இஹ்தின சிராத்தல் லதீன, அது ஐயாக்க நஅபுது ஐயாக்க நஸ்தஈன், உன்னிடமே பிரார்த்தனை கேட்கிறோம், உன்னிடமே உதவி கேட்கிறோம். இப்போ இதுல ஐயாக்க நஅபுது ஐயாக்க நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் நியமிச்சிருந்தா கண்டிப்பா அது குர்ஆன்ல சொல்லியிருக்கும். அப்படி ஒரு ஆளு நியமிக்க போய் தானே என்ன பத்தி இவங்க கிட்ட கேட்டானா, இப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான், இல்லைன்னா நபியும் வேண்டாம், என்ன பத்தி நீ போய் அங்க கேட்கறன்னு நல்ல கோபம் தானே வரணும். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் அப்படின்னு அல்லாஹ் என்ன வரணும், என்ன நான் என்கிட்ட கேட்காம இந்த முகமது கிட்ட போய் கேட்குறீங்க? அது சென்டர், அதுதான் அவர் தான் மேனேஜர் போட்டா திரும்ப அந்த மேனேஜரை நம்ப சொல்றான், அந்த மேனேஜர் மேல களிமா சொல்லுங்கிறான், அந்த மேனேஜரை திட்டாதீங்கிறான், அந்த மேனேஜர் உங்க உயிரை கூட பெருசா நினைங்கிறான், அந்த மேனேஜர் பேசினா பொய் சொல்ல மாட்டாருங்கிறான், அவரை நீங்க சந்தேகப்படக்கூடாதுங்கிறான். அவர் மட்டும் இல்ல, அவர் கொண்டு வந்த ஒர்க்கர் யாரு, போஸ்ட்மேன் ஜிப்ரீல், அவர் மேலேயும் நீங்க சந்தேகப்படக்கூடாதுங்கிறான். மலக்க நம்புங்க, வேதத்தை நம்புங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்றான்? ஏன்னா அவன் இருக்கிற லீகல் சோர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க நம்புங்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்திருந்தா அது நம்ம நம்ப சொல்லி எல்லாம் சொல்லியிருப்போம், அது சொல்லவே இல்லை. அப்படி ஒரு ஆப்ஷன் சொல்லலைங்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், ஜாலியா உட்காந்துக்கலாம். இன்னைக்கு நம்ம எங்கேயுமே நான் அழட்டிக்க வேண்டியது இல்லை, ஒரே துவா தான், ஒரே இடத்துல தான். என்ன பிரச்சனை நடந்தாலும் 2 ரக்காத் தொழுவோம், துவா கேட்போம், போற உயிர் போறதா இருந்தா போயிடும். ஏன்னா எவங்கிட்டையும் போய் நம்ம காப்பாற்ற முடியாது, நமக்கு என்ன தேவை இருக்கோ ஒரே இடத்துல நம்ம ஜாலியா உட்காந்துக்குவோம். அது அல்லாஹ் சொல்றான், நோன்பு கால இரவில் உங்கள் மனைவியருடன் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு விட்டது, அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களுக்கே வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து கொண்டான். இது அல்லாஹ் குடும்பத்துக்கான அந்த சட்டத்திட்டம், இதுவும் வந்து ரிலீஸ் பண்ணி விடுறான். இது முன்னாடி இருந்தவங்களுக்கு தடை இருந்தது, இது அல்லாஹ் ரிலீஸ் பண்ணுவான். எனினும் உங்கள் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றான், மேலும் உங்கள் குற்றங்களை பொறுத்தருளினான். இனி இரவில் அவர்களுடன் நீங்கள் கூடுங்கள், அல்லாஹ் அனுமதித்துள்ள இச்சலுகையை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் விடியற் காலையில் வெள்ளை நூலையும் கருப்பு நூலையும் பிரித்தறிய முடியும் வரை நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள். பின்னர் இவற்றையெல்லாம் தவிர்த்து இரவு தொடங்கும் வரை நோன்பை நிறைவு செய்யுங்கள். இப்ப நோன்புடைய டைம் எல்லாம் சொல்றோம். இது முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, நோன்புடைய டைம் சொல்லப்படல, பொதுவா டைம் எல்லாம் சொல்லல, நோன்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணும் எப்போ முடிக்கணும்னு. ஆனா எல்லாரும் அந்த யூதர்களுடைய நோன்பு பார்த்துதான் சஹாபாக்களே ரசூலா வந்து நோன்பு வைக்க சொன்னாங்க. யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் வைக்கலாம், ஏன்னா அவங்க ஆல்ரெடி பல வேதத்தை ஃபாலோ பண்ணிருக்காங்க. நம்ம நோன்பு அவங்க எப்படி நோன்பு வைப்பாங்கன்னா, இஷாவுடைய நேரம் இருக்குல்ல, இருட்டுறது அந்த இஷா நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுருவாங்க. மகரிப் முடிச்சுட்டு ஒரு 7-7:30 மணிக்கு வச்சுக்கோ, 7:30 மணிக்கு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் இஷா தொழுதாங்க, அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அப்போ இருந்தா நோன்பு ஸ்டார்ட் ஆயிடும். நோன்பு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் சாயந்தரம் தான் மறுபடியும் நோன்பு வந்து சாப்பிடுவாங்க. ஒரே டைம் தான் சாப்பிடுவாங்க, சஹர் கிடையாது, வெறும் இஃப்தார் தான் பிளஸ் சஹரும். அதுதான்
அந்த கணக்குல ஆயிரும், அல்லது இஷாவுக்கு முன்னாடி அது சாப்பிடுவோம். மொத்தத்துல இஷாவோட நோன்பு ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு சஹாபி ஒருத்தர் என்ன பண்றாரு, ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றாரு, ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை உடைக்கிறார், அந்த மாதிரி ஒரு ஆள். அவர் நேரா வர்றாரு, மகரிப் தொழுதுட்டு உட்கார்றாரு, கொஞ்சம் இருட்டாகட்டும் எந்திரிச்சு சாப்பிட்டுக்கலாம் இஷாக்குள்ள அப்படின்னு. அவர் தூங்குறாரு, இஷா தாண்டி போயிருது, ஜமாத் தொழுகை தாண்டி போயிருது. அப்புறம் எந்திரிக்கிறார், இஷா தொழுகிறார். இப்போ சாப்பிட முடியாது, ஏன்னா எல்லாரும் சாறு முடிச்சிட்டாங்க. அப்புறம் அவர் அப்படியே வைக்கிறாரு. அடுத்த நாள் அவர் ரொம்ப டீலா ஆயிடுறாரு, ஆகி அப்படியே மயக்கம் போடுற கண்டிஷன்ல ஆகி. அப்போ எல்லாம் என்ன பண்றான், வேண்டாம் நீங்க இவங்களோட நோன்பு வைக்காதீங்க, வேற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னன்னா, விடியற் காலை வெள்ளை நூலையும் கருப்பு நூலையும் பிரித்தறியும் வரை நீங்கள் உண்ணுங்கள். உதாரணத்துக்கு அங்க அந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் ட்விலைட் அப்படின்ட்டு இதுல வரும், கூகுள் அடிச்சுன்னா timeanddate.com வரும். அந்த இடத்துல போனீங்கனாலே அதில் போட்டிருப்பேன் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ட்விலைட் அப்படின்னு. அதாவது நல்லா தெரியும், அந்த வானத்துல கிழக்குல அந்த பாத்தீங்கன்னா மேல ஃபுல்லா பிளாக்கா இருக்கும், அந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஸ்கை ப்ளூ ஷேடு அப்பதான் லைட்டா சேஞ்ச் ஆகும். அப்ப அந்த டைம் சேஞ்ச் ஆகுது இல்ல, அதுதான் சஹருடைய டைம். இந்த கருப்பு நூல்ல இருந்து வெள்ளை நூல் வெளியே வர்றது. கருப்பு நூலுங்கிறது நைட்டு, வெள்ளை நூலுங்கிறது அந்த பகல். அது ஒரு சஹாபி கூட என்ன பண்ணுவாரு, கருப்பு நூலும் வெள்ளை நூலும் கொண்டு போய் வீட்டுல வச்சுக்குவாரு. அது வர வரைக்கும் சாப்பிடுங்கன்னு இருக்குல்ல, நைட்டு 10 மணிக்கு எந்திரிச்சு பாக்குறாரு, ரெண்டுமே கருப்பு நூல் பக்கத்து நூல் பாக்குறாரு, ஒன்னும் புரியல, வச்சிட்டாரு. மறுபடியும் ஒரு 12 மணி 1 மணிக்கு எந்திரிக்கிறாரு, கருப்பு நூல் வெள்ளை நூல் தெரியுதா அப்படின்ட்டு, ஒன்னும் தெரியல, வச்சிட்டாரு. அப்புறம் ரசூலாட்ட, அப்புறம் அப்படியே ஆயிருது, டைம் ஆயிருது. அடுத்த நாள் போய் ரசூலாட்ட கேட்கறாரு, என்ன கடைசி வரைக்கும் கருப்பு நூல் வெள்ளை நூலும் டிஃபரெண்டே ஆகலையா அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, ரசூலா சொல்றாரு, கருப்பு நூலுங்கிறது இரவு, வெள்ளை நூலுங்கிறது பகல். அது அங்க மேல ஏறி வந்துச்சுன்னா நீங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சு. இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு ஆப்ஷன். ஆனா சாப்பிட சொல்லிட்டாங்கல்ல, கிட்டத்தட்ட இது ஃபர்ஸ். நோன்பு வைக்கும்போது ரசூல் என்ன சொல்றாங்க, சஹர் கண்டிப்பா சாப்பிடுங்க, பர்கத். இப்ப சஹர் சாப்பிட்டு நம்ம பழகினாலதான் நம்ம வயிறுகள்லாம் என்ன பண்ணுது, சாப்பாடு கம்மியா பிடிக்குது. அல்லாவுடைய அந்த பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து சஹர் சாப்பிட்டதுனாலதான் நம்ம ஒரு வீட்டுல, இப்போ நம்ம ஒரு முஸ்லீம் வீட்டுல 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அதே முஸ்லீம் அல்லாதவர்கள் வீட்டுல இருக்காங்கன்னா அரிசி எவ்வளவு வாங்குறாங்கன்னு கேட்டுப்பாரு. அவங்களும் 3 வேளை சாப்பிட்றதா, நம்மளும் 3 வேளை சாப்பிட்றதா, நீங்க எவ்வளவு அரிசி வாங்குறீங்க, நாங்க எவ்வளவு வாங்குறோம்னு கேட்டு. அதனாலதான் முஸ்லீம் வீட்டுல பெண்கள் எல்லாம் வேலைக்கு போறாங்களா, எல்லா பெண்களும் 90% வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க எல்லா பெண் 90% வேலைக்கு போறாங்க. சாதாரண பெண்ணா இருந்தாலும் கூலி வேலைக்கு போவாங்க. பெரிய நல்ல கொஞ்சம் மிடில் கிளாஸா இருந்தா கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்வாங்க, கொஞ்சம் இதா இருந்தா அது பிரைவேட் ஆபீஸ்லயாவது வேலை செய்வாங்க. போய் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னோம்னா எல்லா பெண்களும், அதனால பெண்களுக்கு இலவச பஸ் இருக்கு. அந்த இலவச பஸ்ல எத்தனை புர்கா ஏறுதுன்னு பாரு. புர்கா ஏறும், எது ஏறும், சும்மா அம்மா வீட்டுக்கு போறது, ஆத்தா வீட்டுக்கு போறது, இப்படிதான் ஏறும். எதுவும் வேலைக்கு போறது ஏறாது. இங்க என்ன கண்ணுக்கு, மார்க்கெட்ல போய் எத்தனை முஸ்லீம் பெண்கள் காய்கறி போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, யாரும் இல்லை. அந்த பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க 2 பேர் கஷ்டப்பட்டு சாப்பிட்டாதான் அவங்களுடைய அதுவும் அத்தனையும் நடக்கும். நம்ம முஸ்லீம் பெண்கள் வீட்டுக்கே வேலைக்கும் போக மாட்டாங்க, ஆனா கைமாத்துக்கு காசும் யார்கிட்ட வந்து கேட்பாங்க, முஸ்லீம்கள்ட்ட வந்து அவங்க பக்கத்து வீட்டுல ஒரு 500 ரூபா இருந்தா கூடம்பாங்க. நம்மளால சம்பாதிக்கிறதும் கம்மி, நம்ம கிட்ட காசும் வந்து மிச்சமும் இருக்கும். பரக்கத்தா இருக்கிற ஃபேமிலி, குடிக்கார ஃபேமிலி, இதெல்லாம் எக்ஸம்ஷன். இது மாதிரி நடக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அல்லாஹ் கொடுக்குற அந்த பரக்கத். வயிறுல என்னன்னா, நம்ம சாப்பிட்றப்ப 3 இட்லி சாப்பிட்டா நமக்கு வயிறு நிறஞ்சிடும். பிரியாணியே செஞ்சதா ஒரு சாப்பாடு ஒரு கைப்படி சாப்பிட்டா நமக்கு நின்றும். அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் வந்து ஒரு குடல்ல சாப்பிட்றான், ஒரு குடலுக்கு சாப்பிட்றான். முஸ்லீம் அல்லாதவர் வந்து 7 குடலுக்கு சாப்பிட்றாரு. அவர் சாப்பிட்டுட்டே இருக்காரு. அப்போ ஒரு சஹாபி கூட இஸ்லாத்துக்கு வந்துருவார். இஸ்லாத்துக்கு வந்துட்டு சொல்லுவாரு, நேத்து சாப்பிட்ட மாதிரி என்னால இன்னைக்கு சாப்பிட முடியல அப்படின்னு. நான் வந்து அசால்ட்டா இத்தனை ரொட்டி சாப்பிடுவேன், நேத்துல இருந்து பார்த்தா ஒரு 2 ரொட்டி 3 ரொட்டிக்கு மேல என்னால சாப்பிட முடியல. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது வந்து அல்லாஹ் வந்து முஸ்லீம்களுக்கு செஞ்ச பரக்கத்து அப்படின்னு. இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, இந்த சஹர் உணவு இருக்குல்ல, சஹர் உணவுல தான் பரக்கத்து இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ சஹர் உணவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். முஸ்லீம்கள் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி சாப்பிட்றாங்க. அதனால வந்து நான்லாம் பெரிய பயில்வானு, நைட்டு சாப்பிட்டாலே போதுங்க, எனக்கு 4 மணிக்கு எந்திரிச்சுலாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, டைரக்டா சுபு தொழுதுட்டு அப்படியே நோன்பு வைக்கிறேன்லாம் யாரும் வைக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். மஸ்ஜித்களில் நீங்கள் ஈத்திகாஃப் இருக்கும் நிலையில் மனைவியரோடு கூடாதீர்கள். இவை அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட வரம்புகள் ஆகும். இப்போ இதெல்லாம் அல்லாஹ் பல விஷயங்கள் இங்க சொல்லிட்டு வரான். ஒவ்வொன்றும் என்னது, அல்லாஹ்வுடைய வரம்பு. டைம் முக்கியம், அவருடைய டிசிப்ளின் முக்கியம், சாப்பாடு சாப்பிடணும் அது முக்கியம், பொய் பேசக்கூடாது, இதெல்லாம் முக்கியம். நோன்பு வைனா நான் சொல்ற மாதிரி நோன்பு வை. சும்மா உன் இஷ்டத்துக்கு பாதி ஃபாலோ பண்ணிட்டு பாதி விட்டுட்டு இந்த மாதிரி நோன்பு வச்சுட்டு பகலெல்லாம் உட்காந்து வெட்டியாட்டா போனை நோண்ட வேண்டியது, இதை பண்ண வேண்டியது, இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நல்ல விதத்துல ஸ்பெண்ட் பண்ணணும். பார்த்தா பயான் பார்க்கலாம், குரான் படிக்கலாம், புக்கு படிக்கலாம், இல்லைன்னா படுத்து தூங்கலாம், அந்த மாதிரி இருந்துட்டு போகலாம். அதை விட்டுட்டு அல்லாஹ் சொல்றான் வரம்புகள், எனவே அவற்றை நீங்கள் மீறாதீங்க. அல்லாஹ்வுடைய வரம்புகளை நீங்க மீறாதீங்க. மக்கள் தவறான வழிகளில் இருந்து தங்களை காத்துக் கொள்ளும் பொருட்டு தன்னுடைய கட்டளைகளையும் விதிகளையும் அல்லாஹ் இவ்வாறு தெளிவாக்குகிறான். அப்போ இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், இது வந்து கரெக்டா நீங்க இருந்தீங்க, நான் தெளிவுபடுத்துறேன். மேலும் நீங்கள் ஒருவர் மற்றவரின் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். மேலும் பிற மனிதர்களுடைய பொருட்களில் ஏதேனும் ஒரு பகுதியை அநீதியான முறையில் தின்பதற்காக அது தவறு என நீங்கள் அறிந்திருந்தும் அதற்குரிய வாய்ப்பை பெற அதிகாரிகளை அணுகாதீர்கள். இப்போ இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், நோன்புடைய மக்சது கிளியர் பண்றான். இது ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நோன்பு டைம்ல இந்த தண்ணியை முன்னாடி இருந்தா நம்ம குடிக்கிறோமா? குடிக்கிறது இல்லை. ஏன்? இது அல்லாஹ் ஹராமாக்கணும். நல்ல தண்ணி தான், ஹலாலான தண்ணி தான், ஆனா இந்த டைம்ல இது சாப்பிட்றது ஹராம். அப்போ அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நம்ம பிராக்டிஸ் பண்றோம். அது மாதிரி தான் அல்லாஹ் என்ன சொல்றான், இது எதுக்கு இந்த பிராக்டிஸ்னா, ஹராமானதை திங்காத,
அதுக்குதான். மேலும் நீங்கள் ஒருவர் மற்றவரின் பொருட்களை தவறான முறையில் உண்ணாதீர்கள். தவறான முறையில சாப்பிடுறதுன்னு அடுத்தவங்களுடைய கோழி வாங்கிட்டு வந்து பிஸ்மில்லா சொல்லி ஒழு செஞ்சு கை காலெல்லாம் சுத்தமா போட்டு அந்த கோழியை வந்து பிஸ்மில்லா சொல்லி அறுத்து என்ன அது சாப்பிட்டு இது கொண்டு போய் பள்ளிவாசல்ல வந்து இமாமுக்கு ஒரு தட்டில வச்சு கொடுத்துட்டு, இதெல்லாம் சரியான முறையா? நல்லா என்ன சொல்றேன், தவறான முறைன்னா என்னன்னா எந்தெந்த ஆங்கிள் எல்லாம் ஹராமும். ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடக்கூடாது. இல்லைங்க அவனா தான் கொடுத்தான், அவனா கொடுத்துருப்பான், அவன் சாவி ஒழிச்சு வச்சுட்டு வாங்கி கொடு, டீ வாங்கி கொடு, அப்போ தரேன்றது. வண்டி சாவி ஒழிச்சு வச்சிட வேண்டியது, கேட்டா ஒரு டீ வாங்கி கொடு தரேன் அப்படிங்கிற. அப்புறம் என்ன பண்ணுவான் அவன் தான் வாங்கி கொடுப்பான். ஏன் வாங்கி கொடுப்பான்? ப்ரெஷரு. அப்போ ப்ரெஷர் நீ கொடுக்குறது அதே தான். இப்போ இன்னைக்கு ப்ரெஷர் எதுல கல்யாண வீட்டில் நடக்குதா? நாங்க வருவோம் 400 பேர் நீ சாப்பாடு போடணும், என்ன போடுவ? சிக்கன் போடுறோம். அதுல சிக்கனு மட்டன் போடு, மட்டன் 700 ரூபாய், சிக்கனு பல்கா வாங்கினா 100 ரூபாய் கூட வாங்கலாம், 120 ரூபாய் வாங்கலாம். என்ன பண்றது? சிக்கன் இல்ல மட்டன் தான் போடணும். இதெல்லாம் என்னது? தவறான முறையில் சாப்பிடுறது. இது ஹராம்னு உனக்கு புரியலன்னா நீ நோன்பு வச்சு வேஸ்ட். புரியுதா? நோன்பு ஏன் இது இந்த இடத்துல உன் கை போல இல்ல, அப்ப அந்த இடத்துல போய் எப்படி உட்காந்து அந்த சோஃபால உட்காந்து நீ எப்படி அந்த கெத்தா உட்காந்து பேசின, அவங்கள்ட்ட எப்படி டீல் பேசின? அதுவும் பெண் வீட்டுல சாப்பாடு வாங்குறது ஏதாவது நியாயம் இருக்கா? அவங்களே அவங்க அத்தனை வருஷம் வளர்த்து அந்த குழந்தையை தூக்கி கொடுக்குறாங்க. அவங்க வீட்டுல வந்து கிட்டத்தட்ட ஜனாதாவுக்கு சமம். ஜனாதா நம்ம வீட்டுல இருந்து ஒரு இலை விழுந்து ஒரு ஆள் மைனஸ் ஆகுது இல்ல வீட்டுல இருந்து, அவ்வளவு சோகமான சம்பவம். அவங்க கிட்ட போய் இறக்கம் இல்லாம சாப்பாடு கேட்கறான். அது ஹராமுனே நீ ஃபீலே கிடையாது. இது அஜரத்துங்க என்ன பண்றாங்க? ஹராமு. இந்த ஹராமான இதுக்கு நாங்க நிக்கா ஓத வரமாட்டோம்னு சொன்னா நிக்கா நடக்குமா? இன்னைக்கு வந்து இந்த விஷயத்துல தௌஹீத் ஜமாத்தை பாராட்டு. அவங்க ஸ்டெப் எடுக்க போய் தான் ஏராளமான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கல்யாணங்கள் என்ன நடந்தது? ஆயிரக்கணக்கான கல்யாணங்கள் என்ன நடந்தது? ஹலாலா நடந்தது, வாங்கினவன் திருப்பி கொடுத்தான். எந்த ஜமாத்திலையும் ஒரு நன்மை இருக்கும், தீமை இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். இது இவங்க தான் கிரெடிட். ஏன்னா இந்த விழிப்புணர்வு வேற யாருமே அதை ஏற்படுத்தல. ரொம்ப ஓவர் பிரஷர் கொடுத்து பண்ணாங்க. இதெல்லாம் வந்து அதான் சொல்றேன், இதனால குடும்பங்கள் தப்பிச்சது. இந்த பிரஷர்னாலதான் இன்னைக்கு நான் முஸ்லீம் சமுதாயத்தில் என்ன ஆயிடுச்சு, கல்யாணமே வேணான்னு போயிட்டாங்க. அவங்க அப்பா என்ன பண்றாங்க, பொண்ணுக்கு 30 வயசாவது கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறான். ஏன்? பிரஷர். அவன் கல்யாணம் பண்ணி வச்சா அவன் அவ்வளவு பிரச்சனை, அவன் சம்பாதிக்கணும். அதுக்கு பேசாம பொண்ணு அவங்க கூட சுத்திட்டு போட்டுங்க விட்டுறாங்க. அவ்வளவு என்ன பண்றாங்க, என்ன போய் தொலையுது. இன்னைக்கு அந்த கல்ச்சர் ஏன் அவங்க அடாப்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஈஸி, அப்பா அம்மாவுக்கு ஈஸி. இப்ப இங்க முஸ்லீம்கள் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப அதே கல்ச்சர் நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுடைய பிரச்சாரம், ஜமாத்துடைய பிரச்சாரம்லாம் காப்பாத்திச்சு. நிறைய ஏழை பெண்கள் நல்ல இடங்கள்ல கல்யாணம் பண்ணாங்க, அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட். இப்ப இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த தக்வா ஏற்படுத்துறதுக்கு நோன்பு. தக்வா எப்போ ஏற்படும்? அல்லாஹ் ஹராமானதை எந்த ஆங்கிள்லையும் நான் சாப்பிட மாட்டேன். வரதட்சணை காசு நான் வாங்கி சாப்பிட மாட்டேன். அடுத்தவன் ப்ரெஷர் பண்ணி வாங்குறது லஞ்சம், இபி வேணுமா? ஆபீஸ்ல உட்காந்துக்கிறான், போய் உட்காந்துக்கிறான், சைன் வாங்கணும், வரணுமா? என்னங்க நீங்க கருப்பு இங்கில் எழுதிருக்கீங்க, இந்த இடத்துல ப்ளூ இங்கில் எழுதுனுங்க. அப்புறம் மறுபடியும் ப்ளூ இங்கில் எழுதி போனேன். இதுங்களே இது போன மாசத்துக்கு ஃபார்முங்க, இந்த மாசத்துக்கு ஃபார்ம் மாத்தியாச்சுங்க. போன தடவை வரும்போது தெரியுமில்ல அன்ட்டா. இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு போறேன், 7-8 வாட்டி போயிட்டு வந்துட்டோம், தரமாட்டேங்க. பார்த்து சொல்றேங்க, நாளைக்கு வாங்க. என்ன அந்த ஹராமான ஒரு 2000 ரூபாய் கிடைச்சு லைசன்ஸ் போய் வாங்கிட முடியுமா? இன்னைக்கு யாரு முஸ்லீம், இன்னும் சொல்ல போனா எனக்கு அலைய விட்டது யார்? முஸ்லீம் ஆபீஸ் அதிகாரி யார்? முஸ்லீம் அதிகாரி. என்ன அப்படின்னா இதுக்கு விசாரிச்சா என்ன சொல்றான், ஆக கேடு கட்டது அதுதாங்கிறேன். முஸ்லீம் அல்லாததை விட இது ரொம்ப கேடு கட்டதுங்க. என்ன நினைப்பு, என்ன தைரியம்? நாங்க தான் நோன்பு வைக்கிறோம்ல. அப்ப இது என்ன ஆன்மீகம்? இதெல்லாம் எல்லாம் சுருட்டி அடிப்பேன். இந்த நோம்புக்கு 5 பைசா வரது கிடையாது. இந்த ஹராமான காசுல நீ பள்ளிவாசலுக்கு போடுவாங்க. பள்ளிவாசல்ல ஒரு பள்ளிவாசலுக்கு வந்து யார் வந்து ஒரு ஜான் அளவு இடம் கொடுக்குறாங்களோ சொர்க்கத்துல ஒரு ஜான் உங்களுக்கு கிடைக்கும், நரகத்துல தான் கிடைக்கும். இந்த காசுல நீங்க கொடுப்பீங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுக்கு நல்லது கெட்டதுங்கிற அந்த பிரிச்சு பாக்குற அந்த கெப்பாசிட்டி உருவாகணும். ஒரு நாள்ல உங்களுக்கு மாசம் பூரா நீங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்க. இது நான் நீ சாப்பிட மாட்டேன், இது என் இறைவன் வேணாம்னா, இது என் இறைவன் வேணாம்னா, இது என் இறைவன். அடுத்தவனை ஏமாத்தி நீங்க சாப்பிட மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு ஒருத்தன் தப்பா பேங்க்ல டிரான்ஸ்பர் ஆயிருது, அவனுக்கோ போட வேண்டிய அக்கௌண்ட்ல பணம் போயிருச்சு, உங்க கணக்கு வந்துருச்சு. நம்ம நினைச்சா புத்திசாலித்தனம் என்ன பண்ணலாம், போனே சிம் கார்டு தூக்கி உடச்சு போட்டோம்னா வேலை முடிஞ்சு 200 ரூபாய் போச்சு. அதுல எவ்வளவு லட்சக்கணக்கில் வந்திருக்கும். ரோட்ல ஒருத்தன் பொருள் கிடைக்குது. இதெல்லாம் என்னது? இந்த டிசிப்ளின் முஸ்லீம்கள் காட்டணும். நீ முஸ்லீம்கள் என்ன லெவல்ல இருக்காங்க? பர்மா பஜார் போங்க. பர்மா பஜார் போகும்போதே என்ன சொல்லுவாங்க, வழிப்பறி திருடர்கள் மத்தியில போகும்போது ஜாக்கிரதையா நடந்துக்கோங்கிற மாதிரி பர்மா பஜார் போகும்போது சொல்லுவாங்க, டே ஏமாத்திடுவாங்கடா, கேர்ஃபுல்லா போங்க. கோயம்புத்தூர்ல போனா என்ன நிலை வரும், உட்காடம் பக்கா லோக்கல் பொருள் கேட்டா என்னமா ஒரிஜினல் இஞ்சி அப்படிமா. நான் கேட்பேன், காசு வேணாலும் சேர்த்து வாங்கியா, ஒரிஜினல் குடியா? நான் ஈரோடு போகணும், போய் வேலை செய்யலன்னா மறுபடியும் எனக்கு பிரச்சனை, மறுபடியும் நான் வரணுமா? வாங்கிட்டு போங்க பை. நானும் வந்து ஒரு சில பொருள் 10க்கும் மேற்பட்ட தடவை வாங்கிட்டேன். இது வரைக்கும் எனக்கு ஒரிஜினல் நசீப் ஆனதே இல்லை. எல்லாமே டூப்ளிகேட் தான், கண்டுபிடிக்கவும் முடியாது. அவங்க சொல்லுவாங்க, பாருங்க வெயிட்டு பாருங்க, இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குமா? ரெண்டும் அவன் சொல்றது கரெக்டா தான் இருக்கும். எடுத்துட்டு வந்து வச்சவனே டப்புங்க, சரியான கோபம் வரும். என்னடா பண்ணலாம் அப்படின்னா, சரி போ என்ன பண்றேன். ஏன்னா என்னன்னா ஃபுல்லு கனிமா, அது பேர் என்ன, முஸ்லீம் மார்க்கெட்டு எல்லாம் முஸ்லீம். நாங்க தான் வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கீங்க, நாளைக்கு மறுமையில வாங்க. என்ன ரம்ஜான் மாசத்துல அப்படியே ஜம்முன்னு
5 மணி ஆச்சு அவ்வளவுதான் வியாபாரம். நாங்கெல்லாம் அல்லாவுடையவர், நாங்கெல்லாம் யாரு? அல்லாவுடைய பக்தர்கள். நாங்கெல்லாம் பக்திக்காக போயிட்டு இருக்கிறோம். ஜே 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 ரம்ஜான் வச்சுன்னா 2 நாள் என்ன கலக்கல் என்ன போனோம்னா நம்ம இந்த பிக் பாக்கெட்டுக்கு மதியில இப்படி காசு பிடிச்சிட்டு போற அந்த மாதிரி தான் கண்டிப்பா ஏமாத்துவோம். நம்பி ஒரு கடைக்கும் போக முடியாது. எல்லா கடையிலுமே ஏதோ ஒரு வகையில போய் சொல்லி பிசினஸ் நடக்குது. இதெல்லாம் என்ன தவறான வகையில சாப்பிடுறது. அதான் அல்லாஹ் சொல்றான், பிற மனிதர்களுடைய பொருட்களில் ஃபுல்லாவோ அல்லது ஏதேனும் ஒரு பகுதியை, ஒரு பார்ட்டு, மொத்த வண்டி ஒன்னாவது வண்டி விட்டான், பேட்டரி மட்டும் கழட்டிட்டேன், பேட்டரி கழட்டிட்டு புது பேட்டரி வந்துச்சு, அதே மாதிரி இருக்கக்கூடிய அதே ஆமரன் பேட்டரியை என்ன பண்ண, அவன் உப்பி போன பேட்டரியை அவன் தலையில கட்டிட்டேன். அவன் அப்பதான் வண்டி வாங்கிட்டு வரான், அவனுக்கு தெரியாது அதுல என்ன பேட்டரி இருந்துச்சுன்னு. ஆனா உனக்கு தெரியுமில்ல, ஒரு பகுதி நீ அநீதியான முறையில் தின்பதற்காக அது தவறு என நீங்கள் அறிந்திருந்தும் நல்லா தெரிஞ்சிருந்தும் அதற்குரிய வாய்ப்பை பெற அதிகாரிகளை அணுகாதீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், இது அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்குற பத்தி சொல்றான். இது நம்ம எல்லாத்துக்குமே ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபுல்லா ஹராமும் சாப்பிடக்கூடாது, ஒரு பார்ட் ஹராமும் சாப்பிடக்கூடாது, அடுத்தவனை துன்புறுத்தி சாப்பிடக்கூடாது. அடுத்து ரசூலா என்ன சொல்றாங்க ஒரு இடத்துல, மகிழ்ச்சியா அவனா கொடுக்கறத தவிர மற்றதெல்லாம் ஹராம். நம்ம அவங்க பொண்ணுக்கு அவங்க தான் போட்டாங்க போடல கல்யாணம் நின்று இருக்கும். இவங்க எல்லாமே பிளான் பண்ணிடுவாங்க. அவங்க ஏத்தி இப்ப இதெல்லாம் இன்னைக்கு அப்டேட் ஆயிடுச்சுல. இப்ப இன்னைக்கு இந்த புரோக்கர்கள் அவங்களே சொல்லிடுறாங்க, இது 10 இது 15 எல்லாம் ஒரு 5 காட்டுங்க, அதனால 15 5 15 பவுன்ல 5 வரணும், 20ல ஒரு 10 காட்டுங்கன்னா 20. மார்க்கெட்டே அப்படி ஆயிருச்சு. இன்னைக்கு இன்னும் ஒரு படி மோசம். இப்ப என்ன, இப்ப புரோக்கர் இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்க. இப்ப என்னதான் பண்றது, பண்ணி தொலைய வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா கொண்டு போய் சமுதாய விபச்சாரத்தில் விழுந்துடும். இப்ப இது ஹலால் தான், நம்ம பண்ணுவோம், இதுதான் பண்ணுவோம்னு என்ன பண்றதுன்னா, இந்த சுன்னத் ஜமாத் பொறுத்த வரைக்கும் இன்னும் அது நாரி போய் கிடக்குது இந்த டிபார்ட்மெண்ட்ல. வேற வழி இல்ல. இந்த சுன்னத் ஜமாத் பெண்களுடைய மானத்தை காப்பாற்றணும்னா இந்த பாவத்துல செஞ்சு, இந்த பாவம் சேர்ந்து அந்த ஹஜ்ரத்துங்களுக்கு தான் போகுது. ஏன்னா அதான் சொல்றேன், பனி இஸ்ராயல்கள் செஞ்ச குற்றமா யார் தலையில எல்லாம் கட்டுறான், அவன் வயிற்றுல நெருப்பு தான் சாப்பிடுறீங்க. ஆனா அந்த ஹஜ்ரத்துகளுக்கு என்ன மரியாதை, அந்த சபைக்கு வந்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு மட்டும் தனி அப்படி ஸ்பெஷல், அவருக்கு அப்படியே அந்த நடு அந்த பிரியாணில அவருக்கு கனி கவனிப்பு, அப்புறம் பார்சலும் போகும். அவருக்கு என்ன, அப்ப அவர் ஒரு மனசு புண்பட மாதிரி பேசுவாரு. அவர் மகர் வாங்கி கொடுப்பாரு. 100 பவுன் வாங்கியிருப்பான், மகர் எவ்வளவு கொடுவான், ஒரு கிராம் 2 கிராம் மோதிரத்தை மகராக கொடுத்து அப்படின்னு மகரை கொடுக்குறாங்க. எல்லாம் டிராமா. இது அல்லாஹ் ஏமாத்துற டிராமா. எவ்வளவு பெரிய டிராமா அல்லாஹ் சொல்றாங்க, நரகத்தை சகிச்சுக்கிற துணிவும் பயங்கரமான தைரியசாலிங்கடா நீங்க. அல்லாஹ் ஏமாத்திடுவான். பிச்சாரண்ட நீங்க இப்ப தட்டுல போய் ₹1 போட்டுறீங்க, அவன் பக்கத்துல ₹100 நோட்டு இருக்கணும், எடுத்துறீங்க. ₹1 போட்டதுக்கு தேங்க்ஸ் சொல்லுன்னா என்ன பண்ணுவான், கொன்னுடுவான் நியாயமா. ₹100 எடுத்து போட்டு பண்றோம். அதுதான் மகர் இன்னைக்கு கொடுக்குறோம். மகருங்கிறது என்ன டிராமா. பெண் வீட்டுல இருந்து விருந்து வாங்கிக்கிறோம், மகருங்கிற பேர்ல டிராமா வைக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் சொல்றான்னா, டோட்டலா ஹராம் ஹலாலுங்கிற அந்த புரிதல் உனக்கு இருக்கிறதுக்காக தான் நோன்பு வைக்க சொல்றேன். இது வச்சா நம்ம நோன்பு வச்சோம், இல்லைன்னா இல்ல. இதுதான் அதுக்காக தான் எல்லாம் நோன்பு நன்மையை பத்தி முதல்ல பாடம் நடத்தினல. நீ கிப்லா பண்றதோ இதோ நீ சார் கரெக்டா அந்த 4:57 வச்சியா, அந்த இஃப்தார் அந்த 5:52 தான் நீ திறந்தியா, இது அந்த பேரிச்சம்பழம் எடுத்து அந்த ரைட்ல வலது கை மாத்தி எடுத்துரு, இன்னும் கை இந்த கையில சாப்பிடுங்க, பிஸ்மில்லா சொன்னியா, பேரிச்சம்பழத்துல தான் பர்க்கத்து இருக்கு, அதெல்லாம் சொல்லுவான். சொல்லிட்டு அந்த பேரிச்சம்பழம் வாங்கின காசு திருண்ண காசு, இந்த பேரிச்சம்பழம் வாங்கின காசு திருண்ண காசு, ஏமாத்தின காசு, ஹராமா ஊற அடிச்சு உலையில போட்ட காசு, அதுல சுண்ணத்து ஃபாலோ பண்றாங்க. இந்த சுண்ணத்து ஒன்னும் யூஸ் ஆகாது. இதுதான் எல்லாம் முதல்ல கரெக்ட் பண்றான். ஏன்னா இந்த சட்டத்திட்டம் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டேய் முதல்ல மண்ட மேல உட்காரு, முதல்ல நான் யாருன்னு பார்த்து புரிஞ்சுக்கோ, அப்புறம் உனக்கு பாடம் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்ட் பண்றான். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்த கிளாஸ்ல இருந்து பார்ப்போம். வாக்கிர் தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.